an offering of suffering அப்படின்னு பாடுகளை கடவுளுக்காக பாடுகளை பட்டு அந்த பாடுகளை காணிக்கையாக கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளுள்ள தலைப்பு இருக்கிறது. In Job 9 and 10, Job asks 3 questions. 3 கேள்விகளை கேட்கிறார் யோபு. யோபு நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான், சன்மார்க்கனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி ஹார்வர்டு யூனிவர்சிட்டியிலேருந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. யார் சர்டிஃபிகேட் கொடுத்தா? ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் ஆகிய யோபுவை போல் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தார். அவனுக்கு வந்த சோதனையும் பாடுகளும் உலகத்தில் வேறு எந்த மனுஷனுக்குமே வரல. அவ்வளோ கொடூரமான பாடுகளை ரொம்ப கொடூரமாக அனுபவித்தான். அப்படி அனுபவிக்கும்போது உயர்ந்த நிலையில் இருக்கும்போதும் கடவுளை அவன் மறக்கவில்லை, கடவுளுக்கு பயந்து நடந்தான். மிக மோசமான நிலைக்கு போகும்போதும் கடவுளை விட்டு விலகவில்லை. இறைவன் மீது அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தான். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா பேரும் என்ன ஒரு நம்பிக்கைன்னா, நல்லது நடந்தால் கடவுளை நம்புவாங்க. நல்லதை நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுளை கும்பிட்றது. கெட்டதெல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாது, எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும், எல்லாருமே நல்லா இருப்போம். எங்கே நல்லா இருக்கிறது? நாசமாக தான் போவோம். அப்படியே சினிமா டயலாக்கை பேசிட்டு எல்லாம் நல்லா இருப்போம், எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டேல, அப்புறம் எங்கே நல்லா இருக்கிறது? ஒன்று கூட இல்லை. வீடு இடிஞ்சிருச்சு, பிள்ளைகளில் ஒட்டகம்லாம் போச்சு, பசு மாடு போச்சு, ஏர் மாடுகள் போச்சு, வயல்வெளிகளெல்லாம் அடிச்சிட்டு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு போயிட்டானோ. ஒன்றுமே இல்லை. யோபுக்கும் அவருடைய மனைவி மட்டும் என்ன சொல்கிறா, இவ்வளோ கொடூரம் நடந்திருக்கு, நாசமாக போயிட்ட, இன்னும் கடவுள்னு கும்பிட்டுட்டு போட்டு உயிரை வாங்காதையா, கடவுளாவது ஒன்றாவது, சாமியங்களை மண்ணாங்கட்டி இல்லைன்னு சொல்லி செத்து தொலையா அப்படிங்கிறான். மனைவி சொல்கிறான், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி கொடூரமான நிலையில் போய் 3 கேள்விகளை யோபு கேட்கிறார். ஹவு கேன் ஐ பி ரைச்சியஸ் பிஃபோர் காட்? இறைவனுக்கு முன்பாக நான் எப்படி நீதியுள்ளவனாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். 2வது கேள்வி, ஹவு கேன் ஐ மீட் காட் இன் கோர்ட்? இறைவனை நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்து நான் நியாயம் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்குறார். 3வது கேள்வி, வை வாஸ் ஐ பார்ன்? எதற்காக நான் பிறந்தேன் அப்படின்னு 3 கேள்விகளை கேட்கிறார். என்னுடைய வாழ்க்கையே தேவன் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது சங்கீதத்தில். ஆகவே இதெல்லாம் ஒரு பார்க்க, எதுக்கு இறைவன் என்னை மேலே தூக்கணும், எதுக்கு என்னை கீழே தள்ளணும்? ஒருவனை உயர்த்துவதும் ஒருவனை தாழ்த்துவதும் அவருடைய கையில் இருக்கிறது. சிறியவனை எளியவனை குப்பையிலிருந்து தூக்குகிறான். யோசிப்பு, இது மாதிரி நமக்கு சில கதைகள்லாம் உண்டு. இதெல்லாம் நடந்த கதைகள். ஒன்றுமில்லை, இறைவனுக்கு முன்பாக யாரெல்லாம் ஒன்றுமில்லை என்று தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களெல்லாம் தேவன் உயர்த்துகிறார். யாரெல்லாம் தன்னுடைய அகம்பாவத்திலே ஆடுகிறார்களோ அவர்களை ஒன்றுமில்லாத ஆக்குகிறார். இதான் இங்கே நடக்குது. இவ்வளவு நன்மையும் நான் செய்துவிட்டேன் என்ற மனநிலை எப்பொழுது யோபுக்குள்ளே வந்ததோ அப்பொழுது அவன் சர்வ வல்லவரோடே போரிட முடியாது என்பதை உணரும் அளவுக்கு ஆண்டவர் அவனிடத்தில் பேசுகிறார். இறுதியாக என்ன சொல்கிறான், சர்வ வல்லவருக்கு முன்பாக நான் நிற்பது நான் மோசமான காரியம். நான் எப்படி இறைவனிடத்தில் நீதி கேட்பேன்? நான் இறைவனோட நீதிமானாக இருப்பேனோ? என்னுடைய மனதிலே இப்படியெல்லாம் எப்படி எண்ணம் வந்தது? நான் எதற்காக பிறந்தேன்? என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி அமைந்தது அப்படின்னு 3 கேள்விகளை கேட்கிறார். ஜாப் இஸ் ரைச்சியஸ் பட் he has to prove it. யோபு நீதியுள்ளவனாக தான் வாழ்ந்தான். நியாயம் நீதியில் கொஞ்சம் கூட விலகாமல் வாழ்ந்தான். ஆனால் அதை நிரூபித்து காட்ட வேண்டி வந்துடுச்சு. ஹவு கேன் அ மார்டல் மேன் ப்ரூவ் ஹிம்செல்ஃப் ரைச்சியஸ் பிஃபோர் காட்? அழிந்து போகிற ஒரு மனிதன் என்றென்றும் அழியாமல் இருக்கிற நித்தியமாக இருக்கிற இறைவனுக்கு முன்பாக போய் நான் நீதியாக வாழ்ந்தேன் என்று எப்படி நிரூபிக்க முடியும்? கேன் ஹி டேக் காட் டு கோர்ட்? அல்லது அவரை நீதிமன்றத்திற்கு இழுத்து செல்ல முடியுமா? பட் இஃப் காட் டசன்ட் ஸ்டெப் இன் அண்ட் டெஸ்டிஃபை ஆன் ஜாப்ஸ் பிஹாஃப், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆல் திஸ் சஃபரிங்? இறைவன் நேரடியாக வந்து
யோபுவினிடத்தில் நின்று அவர் சார்பாக எல்லாவற்றையும் சொன்னாலும் கூட இந்த பாடுகள் எல்லாம் எதற்காக நடந்தன? யோபு நீதிமான்னு இறைவனுக்கு தெரியும். இறைவனுக்கு எல்லாமே தெரியும். யோபு நீதிமான் மட்டும் இல்லை, நீ என்ன பாடுபடுத்தினாலும் அவன் தன்னுடைய நீதியிலிருந்து விலக மாட்டான், இறைவனுக்கு பயந்து தான் நடப்பான் என்று இறைவனுக்கு நன்றாகவே தெரியும். சாத்தானுக்கும் இறைவனுக்காக உரையாடல் நடப்பதாக அங்கே எழுதியிருக்கிறார்கள் இல்லையா? அவன் உயிரை மட்டும் விட்டுரு, என்ன வேணால் செய், அவன் இறைவனுடைய பயத்திலிருந்து விலக மாட்டான்னு முன்னாடியே சொல்லிட்டார். இவ்வளோ பாடுகள் படுவதற்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ணாலும் யோபு தன்னுடைய விசுவாசத்திலிருந்து மாற மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும், உன்னால் மாற்ற முடியாது. இவ்வளோ பாடுகள் வருவதற்கு முன்பாகவே சொல்லிவிட்டார். பிறகு என்னத்திற்கு இவ்வளோ பாடுகள்? அவனுடைய விசுவாசத்தை பற்றி இறைவனுக்கு நன்றாக தெரியும். அப்புறம் எதற்காக பாடுகளுக்கு அனுபவிக்கிறார்? ஏங்க நல்லா தெரியுமில்லங்க, அவன் நீதிமானாக தானே வாழ்ந்துட்டு வந்தான். நீ என்ன பாடுபடுத்தினாலும் அவன் ஜாதகமே உங்கள் கையில் தானே இருக்குது, சாமி தானே. நீங்கள் எல்லா பாடுகளையும் அனுபவித்த பிறகு உங்களை மறுதளிக்க மாட்டான், உங்கள் மாரி தான் நம்பிக்கையாக இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமில்லங்க. அப்புறம் ஏன் அவனை பாடா வங்கோலையாக கொள்றீங்க அப்படி கேட்பானா? கேட்க மாட்டானா? அப்படி இருந்தால் அப்போ இந்த பாடுகளின் அர்த்தம் என்ன, இதன் நோக்கம் என்ன? வை வாஸ் ஜாப் ஈவன் பார்ன்? யோபு என்ற ஒருவனை ஏன் பிறக்கச் செய்தார்? எதற்காக அவனை உயர்த்தினார்? எதற்காக பாடுகளை அனுபவிக்க செய்தார்? எதற்காக அந்த கேரக்டரை இறைவன் படைத்தார்? நம்மை எதற்காக படைத்திருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது? நாம் எதற்காக வந்திருக்கிறோம்? எதற்காக வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களும் பாடுகளும் சந்தோஷங்களும் உயர்வும் தாழ்வும் ஏன் நடக்கிறது? எல்லாருக்குமான ஒரு கேள்விதான். யோபுடைய வாழ்க்கையில் நடப்பதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. எதற்காக நாம் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்குறார். ஜாப் could not understand what God was doing, and it was important that he not understand. யோபுக்கு என்னமே புரியலை, எதுக்கு நடக்குது, கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. And it was important that he not understand. புரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறதா நல்லது. Had Job known that God was using him as a weapon to defeat Satan, he could have simply sat back and waited trustfully for the battle to end. சாத்தானை முறியடிப்பதற்காகத்தான் யோபுவை இறைவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று யோபுக்கு தெரிந்திருந்தால், ஓஹோ அதான் விஷயமா, போடப்படா பித்திர பையில, ஆண்டவரே நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க அப்படின்னு யோபு எல்லாற்றுக்கும் உடன்பட்டு இருப்பான் இல்லையா? But as Job surveyed himself and his situation, he asked the same question the disciples asked when Mary anointed Lord Jesus with expensive perfume. Why this waste? அப்போது இந்த மகதலேனா மரியாள் போய் நளதம் என்னும் பரிமள தைலத்தை, பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்திலே ஊற்றி தன்னுடைய தலைமையிலே கொண்டு துடைக்கும்போது சுற்றியிருந்தவர்கள் எல்லாம் கேள்வி கேட்டார்கள். எதற்காக இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு பெர்ஃப்யூமை கொண்டு போய் அந்த ஆள் காலில் ஊற்றி, ஏமா அந்த ஆள் யார், சாதாரண ஆளுமா, உனக்கு நல்ல கருத்துக்களை பல சொல்லிட்டாருன்னா அவரை போதகரேன்னு கூப்பிட்டுக்க, ரபின்னு கூப்பிட்டுக்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு சாமியாராக இருந்துட்டு போகிறாரு, அதுக்குன்னு இத்தனை லட்சம் ரூபா கொடுக்க முடிய அந்த இதையாக போட முடியும்? ஆச்சரியப்பட்டா இல்லையா? ஆனால் இறைவனே வந்திருக்கிறார் என்பது அவளுக்கு தெரியும். மீண்டும் நம்மளாலாம் இறைவனை பார்க்க முடியல. அவள் இறைவனை பார்த்தால், இன்றைக்கி இயேசு வந்தார்னா நீங்கள் எத்தனை கோடி கொடுக்குறதுக்கு தயாராக இருப்பீங்க? அன்றைக்கு இயேசு வந்ததே அவள் ஒருத்தி புரிந்து கொண்டாள். இறைமகன் வந்திருக்கிறார், இறைவனே வந்திருக்கிறார். பவுல் அதான் சொல்கிறார், அவர் காணாத தேவனின் தற்சொரூபமாக இருக்கிறார். அப்படியே அச்சசலாக இருக்காருங்க. அவரை நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவரை மகதலேனா மரியாள் கண்டு கொண்டார். இறைவன் மகா பெரியவர், நம்முடைய கண்களுக்கும் எண்ணங்களுக்கும் அதிகமானவர். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். எத்தனாவது நாள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க விபிஎஸ்சில்? அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். 1வது நாளாக நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அதிசயங்களை ஒரு நொடியில் செய்ய முடியும். அப்பேற்பட்ட இறைவன் மனிதனாக வந்திருப்பதை அவள் புரிந்து கொண்டதினாலே பல கோடி ரூபா மதிப்புள்ள
அந்த தைலத்தை ஊற்றி தன்னுடைய தலைமையினால் துடைத்தார். இறைவனை தொடுவதற்கான வாய்ப்பு நமக்கு எப்பயாவது கிடைக்குமா? அவளுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைத்தது. அது சாதாரண மனிதர்களுக்கு தெரியாது. இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது இறைவனுக்குத்தான் தெரியும். ஆகவே இறைவன் செய்வது நடக்கட்டும் என்று அவருடைய சமூகத்திலே பொறுமையாக காத்திருப்பது நல்லது. Before we criticize Job too severely, let's recall how many times we have asked that question ourselves when a baby has died or a promising young person has been killed in an accident. யோபுவை பற்றி நாம் இவ்வளவு கடுமையான கேள்விகளை கேட்பதற்கு முன்பாக, ஒரு சிறு பிள்ளை மரித்து போகும்போது, அல்லது நல்ல இளைஞன் ஒருவன் கார் விபத்திலே உயிரிழந்து போகும்போது எத்தனை முறை நாம் இறைவனை கேட்டிருக்கிறோம். இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கடவுளுக்கெல்லாம் கண் இருக்கா? ஏன் இந்த அநியாயம் நடக்கிறது? கொடூரம் அல்லவா? இறைவனுக்கு நல்ல மனதே இல்லையா? இரக்கமே இல்லையா? கடவுளுக்கு இரக்கம் இல்லையா? ஏன் இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்கிறார்? இப்படியெல்லாம் நம்ம கண்ணாபின்னான்னு கேள்வி கேட்குறோம். அப்போ இறைவனின் திட்டம்தான் என்ன? அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ளும் அளவுக்கு உனக்கு அறிவில்லை. எப்படி வந்தாலும் இறைவன் செய்ய நினைத்தது தான் நடக்கும். எதற்காக செய்கிறார் எனக்கு தெரியாது. அவரை கூப்பிட்டு ஏன் இப்படி செய்கிறீர் என்று யார் கேட்க முடியும்னு யோபு கேட்கிறார். அவர் செய்ய நினைத்ததை செய்வார். அவர் சர்வ வல்லவர். சர்வ வல்லவரோடைய போராட மனுஷனால் கூடாது அப்படின்னு சொல்கிறார். நாம் இறைவனுடைய விருப்பத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பது மட்டும்தான் நம்முடைய பாடுகள். அதான் எல்லா முனிவர்களும் என்ன சொல்கிறாங்க? இறைவனுடைய கருணைக்காக கெஞ்சி நில்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன வேணால் செய்யலாம். ஒருவனை தூக்கவும் ஒருவனை அமிழ்த்தவும் அவரால் முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுக்கு பயப்படும் பயம் நிச்சயமாக இருக்கணும். அவர் என்ன வேணால் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யலாம். ஒரு நொடி பொழுதிலே நம்முடைய வாழ்க்கை மாறி போகலாம். கடவுளுக்கு பயந்துருங்க, கர்த்தருக்கு பயந்துருங்கன்னு அப்படி என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீங்கள் என்றைக்கும் கர்த்தருக்கு பயந்துருங்க, அவரை உதாசீனப்படுத்தாதீங்க. அவர் என்ன வேணால் செய்யலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. சாமி என்னை காப்பாற்றுங்க, நான் செஞ்ச குற்றத்திற்காக தக்க தண்டனையை மேலே சாட்டிடாதீங்க, தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க, என் மீது இரக்கமாயிருங்க, என் மீது கருணை காட்டுங்கள். இதுதான் யோபு கடைசியாக செய்த ஜெபம். நான் நீதிமான் அல்ல, நான் என்னை வெறுத்து தூளிலும் சாம்பலிலும் என்னை அமிழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் செய்த காரியங்கள் அத்தனையும் வீண். நான் எத்தனையோ பேருக்கு உதவி செய்தேன், அதெல்லாம் நினைக்காதீங்க, அது வேஸ்ட்டு, ஒன்றுமே இல்லை. உம்முடைய நீதியும் நியாயமும் என்றும் உயர்ந்திருக்கும் அப்படின்னு இறைவனை போற்றி புகழ்கிறான் இல்லையா? Nothing that is given to Christ faith and love is ever wasted. கிறிஸ்துவின் nothing that is given to Christ in faith and love, கிறிஸ்துவுக்காக விசுவாசத்திலும் அன்பிலும் கொடுத்திருக்கிற எதுவும் ஒரு காலத்திலும் வீணாவதில்லை. அதான் சொல்கிறார், அந்த பக்திமான் பாடுகிறார், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்து நம் மீது அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறார். இன்றைக்கி தியான வசனமே ஒரு வசனம் வந்தது, நாம் உண்மை இல்லாதவர்களாக போனாலும் கூட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக அவர் சிலுவையிலே மரித்ததினாலே அன்பு இன்னதென்று அவர் விளங்க பண்ணினார். நம் மீது பிரியமுள்ள தேவன் நம்மளை வீணடிப்பாரா? நம்மளை அழித்து போடுவாரா? ஏதோ சில காலம் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கலாம். நாம் அவருக்கு முழுமையாக அவரை பற்றிய விசுவாசத்தை ஒப்படைத்திருக்கும் போது நிச்சயமாக நாம் எடுக்கும் முயற்சிகள் ஒன்றும் வீண் போகாது. அவர் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு நீதிமொழிகள் இருக்குது. நீ இறைவனிடத்திலே பற்றுறுதியோடு இரு, நிச்சயமாக அவர் உன்னை உயர்த்துவார் என்பதுதான் இன்றைய சிந்தனை. Something to ponder. What are some of the questions about life and God that you are struggling with? வாழ்க்கையை குறித்தும் இறைவனை குறித்தும் என்னென்ன கேள்விகள் உங்களை உலுக்கி கொண்டிருக்கின்றன? எதற்காக நான் பிறந்திருக்கிறேன்? இறைவன் என்று ஒரு கேரக்டர் எதற்காக இருக்கிறது? இறைவனை நான் நம்ப வேண்டுமா? இறைவனை நான் நம்பக்கூடாதா? அவர் எங்கே இருக்கிறார்? அவர் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு விளையாட்டுகளை, சித்து விளையாட்டுகளை எல்லாம் விளையாடுகிறார்? எதற்காக நான் நீதியும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும்?
எதற்காக நான் அநியாயமாக சென்று சம்பாதிக்கக்கூடாது? இந்த உலகத்திலே அநியாயமாக சம்பாதித்தால் எதிர் உலகத்திலே ஏன் என்று பிரதிபலிக்கும்? ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. சிம்பிள் ஃபெய்த், எளிமையான விசுவாசம் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கும். இறைவன் என்னுடைய வாழ்க்கையில் தலையாக இருக்கிறார். அவர் என்ன சொல்வாரோ, மேரி அதான் சொன்னார், அவர் உங்களிடத்திலே என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்பொழுது என்ன நடந்தது? பீப்பாயா திராட்சை ரசம் வந்தது. ஹலோ பிரதர், தண்ணியை ஊற்ற சொல்கிறீங்க, திராட்சை ரசத்தை யார் கொட்டுறது? யார் ஐஸ் கட்டியை போடுறது? யார் இனிப்பை போடுறது? எந்த கேள்வியும் கேட்காத. அவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாரோ அதை செய். தண்ணியை ஊற்று, மறுபடியும் எல்லாருக்கும் டம்ளரில் ஊற்று. அது எங்கிட்ட திராட்சை ரசமாக மாறிச்சு யாருக்கும் தெரியாது. அவ்வளோதான். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். உலகத்தில் யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாத உயரத்திற்கு உங்களை ஆசீர்வதித்து கொண்டு போவார். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்படிங்கிறதான் இன்றைய சிந்தனை. சரியா?